நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அதிரடியாக முடிவெடுத்த விஜய் 234 தொகுதியிலும் தனித்து நிற்கப் போகிறார். ஆமாம், அது இப்போ ஆள் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது முக்கியமாக சென்னையை பொறுத்தளவுக்கு இந்த இடியாப்பம் வைக்கிறாங்கல்ல, அவர்களை தேடி பிடிச்சி சீட்டு கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் தெருவாக எல்லா தெருவும் அவங்களுக்கு தெரியுது, எந்த வீட்டில் யார் இருப்பா தெரியுதுனால அவர்களை இதாக போடுறதுக்கு, கேண்டிடேட்டாக போடுறதுக்காக முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வீடு வீடாக போய் தெருவாக காய்கறி விற்கிறாங்கல்ல, இவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குச்சு. ஏன்னா அவர்களுக்கு தான் அந்த தெரு ஏன்னா நாள் கம்மியாக இருக்குது. எந்த தெருவுக்குள்ளே போயிட்டு எங்கே வர்றது, யார்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியும்னு. இப்போ நமக்கு தெரிஞ்ச தம்பியோட ஒருத்தர் இடியாப்பம் விற்றுட்டுருக்காரு. அவர் கூட தெரிச்சு ஓடிட்டார். சும்மா இடியாப்பம் வாங்குறதுக்கு கூப்பிட்றாங்கன்னு பார்த்தா இதில் நிற்க சொல்லியிருக்காங்க. இங்கே அது என்ன விஜய் நிற்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. பெரம்பூரில் நிற்கிற கூப்பிட்ருக்காங்க. அங்கே விஜய் இல்லைங்க நிற்கிறாருன்னு. இல்லை தம்பி, யாரோ வதந்தியை கிளப்பி விட்ருக்காங்க. நீங்கள் வாங்க, உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உடனே சீட்டு வாங்கி தரோம். வேணாங்க, பொழப்பு கட்டுருமான்ட்டான். நானே எதை இடியாப்பம் வியாபாரம் பார்த்து பொழைச்சிட்ருக்கேன். இதில் கொண்டு எங்கேயும் இறக்கி விட்டு கட்டியிருந்து இப்படி ஊராக இந்த சாணம் பிடிப்பவர்கள், ஏன்னா யார் யாருக்கு ஏரியா தெரியுது அப்படின்றவங்களுக்கு சீட்டு கொடுக்குறது தேடுங்க. ஏன்னா 234 பேர் கிடைக்கிறது கஷ்டம் இதுதான் அவருக்கு. அதனால் தீவிரமான தேடுதல் வேட்டையில் இருந்துருங்க. ஓகே சார், கூட்டணி பற்றி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்த நேரத்தில் ஆதவர்ஜெலாம் நேற்று பேசுகிறப்போ சொல்கிறாரு, முதல்வர் பதவியே கொடுத்தாலும் நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம்னு சொன்னோம். யாரா முதல்வர் பதவி கொடுத்தான்னு கேளுங்க, கூப்பிட்டு பேரை சொல்லி யாராவது உனக்கு முதல்வர் பதவியோ துணை முதல்வர் தரேன்னு எவனா சொன்னான்னு சொல்லுங்க பார்ப்போம். அவர் மெண்டல் பையன். 90 சீட்டு 2 வேணா வாய்க்கு அடிச்சு விடுங்க. முதல்வர் வீட்டிலே சோறு போட மாட்டேறான். அவன் ஏதாவது இப்போ வெளியே சுற்றித்தான் திங்கிற சோத்துக்கு ஏதாவது பண்ணணும்ல, செமிக்கணும்ல, அதுக்காக எதையா பேசியிருப்பான். அவர் மெண்டல். அவனை போய் நீங்கள் சார், ஆனால் தீவிரமாக அந்த கூட்டணி பற்றின டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது பாஜகவுக்கும். அது யூடியூப்லேயும் டிவிலையும் காசை வாங்கிட்டு பண்ணுறதுங்க, புரியுதா? எனக்கு தேவை ஒன்று ஊதி விடுறது. நீங்கள் நாளைக்கு கூட ஏதாவது ஒன்று போடணுன்னா கூட போடலாம். நீங்கள் ஏதாவது ஒன்று அப்போ விஜய் அரசியலை விட்டு விலகல் அண்ணா, சந்திரபாபு நாயுடு சந்திக்கும் விஜய், இல்லைன்னா பினராயி விஜய்க்கு ஆதரவு, இப்படி ஏதாவது போடுங்க. அதையும் 15,000 பேர் 20,000 பேர் பார்ப்பாங்க. அந்த மாதிரி கிளப்பி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் கடைசியில் ஒன்றும் இருக்காது. அதுதான் இப்போதைக்கு நிலைமை. ஓகே சார், இந்த லயலா கருத்து கணிப்பு எடுக்கிறப்ப கூட போட்டிருந்தாங்க. விஜய்க்கு நிறைய லயலா காலேஜ் எடுத்துச்சு. அதை இந்த முன்னாள் மாணவர்கள் எடுத்தாங்க. முன்னாள் மாணவர் ஒரு 50,000 பேர் இருக்காங்க. போனவன் வந்தவன். ஒரு கல்லூரின்னு படித்தா அதில் கஞ்சா விற்கிறவனு இருப்பான். எல்லோரும் இப்போ ஒரு 10,000 பேர் படிக்கிறாங்க 10 வருஷத்துலன்னு வைங்களேன். வருஷத்துக்கு 1000 பேர் வெளியே வரான். இந்த 10,000 பேரும் என்ஜினியராக, இல்லை ஆர்ட்ஸ் படித்தவன் பெரிய ப்ரொஃபஸராகவோ, இல்லை பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக ஆகிடும். இல்லை, அதில் பெரிய அளவு சைன் பண்ணுறவன் ஒரு 500 பேர் தான் சைன் பண்ணுவான். மீதி 9,500 பேர் எதாவது கம்பெனியில் வேலை பார்ப்பான், இது பண்ணுவான், ஜொமாட்டோவில் இது போடுவான். இந்த காலேஜில் ஒரு காலேஜ் நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த காலேஜ் பேரை சொன்னோன்னே வேலை கொடுத்துருவானே அவன் இண்டிவிஜுவல் பார்ப்பீங்க. படிச்சிருக்கேன்னா அது ஒரு தகுதியாக எடுத்துக்குவேன். அதை வச்சுட்டு எவனா இப்போ கேரளா காலேஜில் முடிச்சுட்டு கஞ்சா விற்கிறவன்லாம் எனக்கு தெரியும். அரியர்ஸ் வச்சுட்டு 45 வயசுலாம் விற்றுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு குரூப், ஏதோ ஒரு கும்பல் அந்த காலேஜ் பேரை சொல்லி எதை பண்ணி அதை கணக்கில் எடுக்கணும். ஓகே, கிட்டத்தட்ட 70 கோடி செலவு பண்ணியிருக்காங்க தாவேக்கா இந்த கருத்து கணிப்புகளை வெளியிடுறதுக்காக. ஆதவர்ஜனா ஒரு 10 ரூபா பேனா வாங்கி கையில் வச்சான்னா பயங்கரமான கருத்து கணிப்புலாம் நடக்குது. அதுக்கு 70 கோடி செலவு. பேனா எடுத்து சுற்றிக்கிட்டே இருந்துட்டு கவரில் போட்டு ஒரு சில சேனலுக்கு, சில பேருக்கு, எடிட்டருக்கெலாம் காசு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஆள் அனுப்பிடுவாங்க. யூனிட் பேட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ விளம்பரம் கொடுத்துருவாங்க, கம்பெனிக்கு விளம்பரம் கொடுத்துருவாங்க, எடிட்டருக்கும் போகிற தம்பிகளுக்கும் காசு கவரில் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா எல்லோரும் வாங்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட பேருக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு பணம் வருது, அதை 1ஆம் சம்பளம் போட்டாகணும், சரி ஏதாவது அடிச்சு விடுவாங்க. ஓகே, அப்படி தான் அவன் கருத்து கணிப்பேன். சார், 2 முக்கியமான நிர்வாகிகள் 2 விதமான கருத்து சொல்கிறாங்க. சிடிஆர் நிர்மல்குமார் கூட்டணி பற்றி நாங்கள் யார்கிட்டையுமே பேசலைன்னு சொல்கிறாரு. ஆதவர்ஜனா எங்களை கூட்டு போய் பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எதை நம்பலாம் சார்? நீங்கள் ஆதவர்ஜனாவை அவங்க குடும்பமே நம்பாது. அப்புறம் ஏன் நீங்கள் ஆதவர்ஜனா நீங்கள் ஏன் நம்புறீங்க? நிர்மல்குமார் அதாவது நிர்மல்குமார் டுபாக்கூர் தான். ஆனால் நம்பர் 1 டுபாக்கூர் யாருன்னா ஆதவர்ஜனா தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு விஜயோட போட்டி போட முடியாது ஆதவர்ஜனாட்ட. வழிகள் கேட்பான்னா நம்பர் 1 அப்படின்ற மாதிரி தான் ஆதவர்ஜனா கதை.
இந்த மாதிரி காசை கொடுத்து பசங்களை வேலைக்கு பிள்ளைங்களை வேலைக்கு சேர்த்து எதையாவது ஒன்று வார் ரூமில் வச்சுக்கிட்டு என்ன தேவையான மாதிரி. ஓகே சார், பெரம்பூர் தொகுதியில் விஜய் நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவதாக இது திருச்சி தான் கோயம்பேட்டில் நிற்கிறாருன்னாங்க. அப்படிலாம் இன்னும் நிற்கிற 2 தொகுதியில் நிற்கிறாரா சார்? பெரம்பூர் திருச்சிக்கு அதான் அழலுக்கு நீங்களும் எதாவது கிளப்பி விடுங்க. நீங்கள் புதுசாக கிளப்பி விடுங்க. நீ எதாவது சொல்லாத தொகுதியை திருத்துறைப்பூண்டிலையும் கோவை மேற்குலேயும் நிற்கிறாரு அப்படின்னு ஒன்று கிளப்பி விடுங்க. அதை நிறையா பேர் பார்ப்பாங்க. சார் பெரம்பூரில் ஆஃபீஸ்லாம் போட்டாங்க சார். ஆஃபீஸ் யார் வேணாலும் போடலாமா? நிறையா பேர் இப்போ யூடியூப் ஆரம்பிக்கிறேன்னு ஆஃபீஸ் போடுறாங்க. கேமரா கூட வாங்காமல் ஓடி போயிடுறாங்க க்ளோஸ் பண்ணிட்டு. அந்த மாதிரி அந்த ஆஃபீஸ் யார் வேணாலும் போடலாம். அந்த உப்மா கம்பெனியில் ஆஃபீஸ் போடுவாங்க. படம் எடுக்க போகிறேன்னு டிஸ்கஷன்னு உட்காந்து ஏதாவது ஒரு டுபாக்கூர் வேலையை பார்த்துட்டு எங்கடா படம்னா 6 மாதம் கழித்து இருக்கிற காசு திட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆஃபீஸ் யார் வேணாலும் போடலாம். ஆஃபீஸ் போட்டு என்ன பண்ணலாம்? பெரம்பூர் விஜய்க்கு இது தெரியுமான்னு தெரியணும்ல. விஜய் போட்டிடுறது விஜய்க்கு தெரியுமான்றது தான் கேள்வி. பெரம்பூரில் போட்டிட்டா விஜய் வந்து வின் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க சார். விஜய் எங்கே போட்டி போட்டாலும் வின் பண்ணுவார். ஜெயிச்சிருவாரா சார்? அதனால் போட்டி போட மாட்டார். ஓ, அதனால் போட்டி போட மாட்டாரா சார்? அவருக்கு வெயில் ஆகாது, மழை ஆகாது, காற்று கொஞ்சம் கூட அடிச்சா ஆகாது, பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அவர் போட்டி போட மாட்டார். விஜய் மாதிரி ஒரு ஸ்டார் வீட்டிலேருந்தே ஜெயிக்கலாமே சார்? அதான் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அப்படியே அங்கேயே இது பண்ணிடுவாங்க. 2 விஷயத்துக்கு நீங்கள் வெளியே வந்தே ஆகணும். ஒன்று நடந்தால் அவங்கள வெளியே கொண்டு போய் தான் ஒன்று பண்ணணும். அதுக்கு நீங்கள் உங்களை தூக்கிட்டு தான் போவாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா அதுக்கும் வெளியே வந்து தான் ஆகணும். இந்த 2 நடக்காமல் இருந்தால் சந்தோஷம். ஓகே சார், விஜய் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போயிட்டாருன்னா சட்டமன்றமே சுவாரஸ்யமாக இருக்கும். சட்டசபை இடிஞ்சிடும். இந்த இதில் மதுரை இந்த இதில் காட்டுவாங்க இல்லை, ஆனால் கண்ணை சிலம்பை கொண்டு அடிச்சோன்னே மதுரையை தீப்பிடிச்சி எரிப்பாங்க. அது மாதிரி விஜய் காலை உள்ளே வச்சோன்னே தீப்பிடிச்சி எரிஞ்சு அழிஞ்சு போயிடும் சட்டசபை. அதனால் விஜய் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார், நிற்கவே மாட்டார். ஏன்னா விஜய் வந்து அங்கே போனால் என்ன நடக்குன்றது விஜய்க்கு தெரியும். வேறு யாருக்கு தெரியுதோ இல்லையோ விஜய்க்கு தெரியும். சார் நிறைய பேர் சொல்கிறாங்க சார் விஜய் போட்டியிட மாட்டாருன்னு சொல்கிறாங்க. எப்படி சார் அதை ஏற்றுக்கலாம்? நம்ம தான் முதல்ல அந்த தமிழ்நாட்டிலே முதல்ல சொன்னதே நம்ம தான். விஜய் வந்து இப்போ 90% அதுக்கான வாய்ப்பே இல்லை. 10% ஏதாவது மிராக்கள் நடந்தாங்கன்னா விஜய் போட்டி போடாது. 90% 95% விஜய் போட்டி போட மாட்டார். அப்படி சொல்கிறப்பவே யார் முதல்வர் வேட்பாளர்ன்ற ஒரு கேள்வியும் வருது சார். இல்லை அது அவர் என்ன நினைப்பாருன்னா இவங்களை பிடிச்சி முதல்ல தள்ளி விடுவோம். புரியுதா? இந்த ஒரு படத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கவுண்டர் பண்ணி வேகமாக கிணத்துல குதித்து ஒருத்தரை மீட்டு வந்துடும். அப்போ செந்தில் கேட்பாங்க, ஏன்னா இவ்வளோ பேர் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க, நீங்கள் மட்டும் எப்படின்னு தைரியமாக குதிச்சு காப்பாருன்னு. அப்போ கவுண்டர் பண்ணி சொல்லாப்புல, நான் தள்ளி விட்ட இவனை தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தையை சொல்கிறேன், தள்ளி விட்ட தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இவங்களை பூரா முதல்ல உள்ளே தள்ளி விட்டுருவாங்க. விஜய் நீந்தி வராங்களான்னு பார்த்துட்டு உயிர் பொழைச்சாங்க அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்கலாம். இல்லை எல்லாம் போயிட்டாங்கன்னா அப்படியே கிணத்தை போட்டு மூடிட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, அதுதான் விஜயோட பிளான். ஆனால் இவங்களை கட்டி இறக்கி விடுவோம். இந்த கும்பிட்டைகளை பூரா இறக்கி விடுவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே சார். இதில் வேறு ரஜினியோட சண்டை வேறு. ரஜினி இயக்கத்தே திமுக தான். அந்த லெட்டர் பேடுக்கு காரணமே திமுக தான். அது சொன்னது யார் சொல்கிறாங்க சார்? தாவேக்காலெல்லாம். தாவேக்கால யார்? ஆதவர்ஜனாவது வேறு யார் சொல்லுவாங்க? யாருமே அடிமுட்டா பயலுக்கு கூட அந்த மாதிரி சொல்லிக்க மாட்டான். அப்படி ஒரு கூமுட்டத்தனமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னா ஆதவர்ஜனாவை தவிர யார் இருக்காரு? ஸோ ஒன்று நம்ம அவங்க குடும்பத்தில் என்ன ரிக்வஸ்ட் வைக்கிறோன்னா, ஒன்று பிடிச்சி கட்டி வீட்டில் வைங்க. கட்டி போட்டால் நான் இதாக சொல்கிறேன், ஒன்று வீட்டில் கூப்பிட்டு வச்சு சோத்தை போட்டு வீட்டிலே வச்சுருங்க, வெளியே விடாதீங்க. இல்லை வெளியே விட்டேன்னா வீட்டுக்குள்ளே விடாதீங்க. இப்போ வீட்டுக்குள்ளே விட்டுறதில்ல, இது பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ அரசியலாக ஆதவர்ஜனாவுடைய நிலைமை இருக்குது. கூடிய சீக்கிரம் 2026 அப்புறம் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. இப்போ எப்போயா வரப்போக இருக்காப்புல மொத்தமாக அனுப்பிடுவாங்க. ஓகே, தேர்தலுக்கு முன்னாடி எதுக்கு சார் இந்த காக்கா கழுகு சண்டையெல்லாம் திரும்பவும் ரஜினிக்கும் விஜய்க்கும் நடக்கிற இந்த சண்டை பெருசு இல்லை? அது ஆதவர்ஜனா வந்து வாய் அதாவது நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம், அதை வெளியில் சொல்ல முடியாது. ஆதவர்ஜனா வாயும் இதுவும் ஒன்று அப்படின்ற மாதிரி, அது சும்மாவே இருக்காது. அந்த மாதிரி தான் எதையாவது ஒன்று சாயந்தரமான என்னத்தையாவது பேசி விட்டு 7:30 கூப்பிட்டு இது சாணி அடி யாருக்கு விழுக்கும்னா விஜய்க்கு தான் விழுக்கும். விஜய் இழுத்து தெருவில் விடாமல் போகவே மாட்டாங்க. அந்த கும்பல் ஒரு கும்பல் இருக்குது, குழந்தை தெருவில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓடி போயிடுவாங்க எல்லோரும். அது இந்த 2026 ஏப்ரலில் நடக்காது, மே மாதம் ரிசல்ட் வர அன்னைக்கு அடுத்த நாள் 5-6 நடக்கும். எல்லாம் ஓடிடுவாங்க. ஓகே சார், ரம்ஜானை முன்னிட்டு இஃப்தார் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில் விஜய் கலந்துக்க போகிறாரா சார்? இஸ்லாமியர்கள் ஓட்டெல்லாம் விஜய் பக்கம் வரப்போகுது. அல்ல அது சும்மா கஞ்சி குடிக்கிறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க. அது எல்லா இடத்துலையும் கைக்கூலி பாய் இருக்க தான் செய்வாங்க. புரியுதா உங்களுக்கு? அக்கா விஜயை கூப்பிட்டவங்களாம் கைக்கூலின்னு சொல்லலாம். கைக்கூலிகள் விஜயை கூப்பிட்டுருக்கலான்றது தான் நம்ம கருத்து. எல்லாரையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. அது ஆசைப்பட்டு பார்க்கணுன்னு கூப்பிட்றவன் இருக்கான், நிறையா பேர் இருக்கான். நீங்கள் ஈரான்லேயே காட்டி கொடுக்குறவன் நிறையா பேர் இருக்கான்.
அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுக்கு வந்து ஜாதி மதம் காட்டி கொடுக்குறவனுக்கு ஜாதி மதம் இன பேதம்லாம் கிடையாது. அதே மாதிரி ஆசைப்படுறவனுக்கு அது கிடையாது. அந்த மாதிரி சில பேர் யாராவது விரும்பியிருக்கலாம். போன ஆண்டு வந்து ரொம்ப எழுச்சியாக இருந்தது. இந்த ஆண்டும் விஜய் வந்தாருன்னா அந்த சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் விஜய் பக்கம் போகிறது. நம்ம இஃப்தார் நோம்பு போய் கஞ்சி குடித்தோன்னே சிறுபான்மையினர் பூரா ஆஹா கஞ்சி குடிச்சாருன்னு ஓட்டு கொடுக்குறாங்க. அது சும்மாவை கூப்பிட்டு சரி பார்க்கணுன்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஓகே, கஞ்சி குடிக்க கூப்பிட்டா வருவாப்பில் பார்ட்டி பார்த்து ஃபோட்டோ கிட்ட எடுத்துக்கலாம் அப்படின்னு சிலர் கூப்பிட்டுருப்பாங்க. அதுக்காக ஓகே சார், பிரபல யூடியூப் சேனலுக்கு வந்து விஜய் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி தேர்தலுக்கு முன்னாடி வெளியாகும். அந்த பேட்டியை நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போடாமல் இருக்க மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். அதாவது அதுதான் நான் சொல்கிறேன்ல, வீட்டில் சோத்தை போட்டு தண்ட முண்டங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அது இது கூட செய்யலைன்னா என்ன ஏதாவது ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு தான் இருக்கும் சார். விஜயோட பேட்டி வெளியே வந்ததுன்னா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். வந்தால் தானே விஜய்க்கு பேசவே தெரியாது. அப்போ எப்படி பேட்டி வருவார்? அந்த இது மாதிரி தான் அந்த இதில் நின்னி கோரி வரணும்னு ஒரு பாட்டு பாடுவார். ஏன்டா கறி கொத்துறவன்லாம் கூப்பிட்டு வந்து கறியெல்லாம் கடன் வாங்கி தின்ட்டு கறிக்கடை வச்சுருக்க ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து நின்னி கோரி வரணும் பாட வைப்பாங்க. அந்த மாதிரி தான் விஜயை கூப்பிட்டு வந்து பேட்டி கொடுக்க வைக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஓகே, விஜய் வந்து நின்னி கோரி வரணும் தான் பாடுவார் கொத்தருவாளை வச்சு. விஜயெல்லாம் பேட்டி கொடுக்குறதெல்லாம் இந்த ஜென்மத்தில் சாத்தியம் கிடையாது. ஓகே சார், அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா விஜய் தன்னோட சொத்துக்களில் கொஞ்சத்தை இழந்து வந்துட்டார். வடபள்ளியில் இருந்த பெரிய மண்டபத்தை கூட விற்றுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, நிறையா விற்பார். பேசிகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. நிறையா விற்பார். வீடு மட்டும் தான் வச்சுப்பாப்புல. மீதி எல்லாத்தையும் அதெல்லாமே ஆக்டிங் தாங்க. சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது. வேறு என்ன செலவு பண்ண நீ விற்கிறதுக்குன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. எதுக்கு நீ விற்ற சார்? ஒரு தடவை டெல்லிக்கு போகிறதுக்குமே 50 லட்சம், அது வந்து 40 லட்சம். 40 லட்சம் அது ஏற்கனவே இப்போ வாங்கின காசு இருக்குல்ல அந்த படத்துக்கு. அது என்ன 150 கோடி வாங்கினதில் என்ன காலியாக போச்சு? 1 கோடி ரூபா இருந்தாலே 3 டைம் போயிட்டு வந்துடலாமே. அப்படி எவன் போச்சான்னா 2000 டிக்கெட் எடுத்து போக வேண்டியதானே. ஃபஸ்ட் கிளாஸில் ஒரு 20,000 டிக்கெட் எடுத்து 2 சீட்டை ஒன்றா பிடிச்சி போக வேண்டியதானே. புரியுதா? 4 ஃபஸ்ட் கிளாஸ் சீட்டை பிடிச்சிங்கன்னா எவனுமே கிட்ட வர மாட்டான். இல்லை 6 சீட்டை பிடிங்க, 6 லட்ச ரூபா தானே வரும். அது ஒரு சீட்டு 1 லட்ச ரூபா கூட கிடையாது சார். நான் கூட ஜாஸ்தியாக சொல்லுவேன். என்ன ஒரு 50,000 வரும் ஒரு சீட்டு. 4 சீட்டை புக் பண்ணிட்டு எவனும் கிட்ட வராத அளவுக்கு ஆதவர்ஜினா பாதுகாப்பு போட்டு உட்காந்து போக வேண்டியதானே. எல்லாம் பீலா பில்டை போட்டால் காசு செலவாகத்தான் செய்யும், காசு அழியத்தான் செய்யும். ஓகே சார், புதுச்சேரியில் போட்டிடுறதுக்காக வேட்பாளர்களை தேடுறப்போ யாருமே வேட்பாளராக முன் வரதுக்கு தயங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. புஷியானந்தெலாம் துணை முதல்வர் ஆகிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. அவர் இடம் போட்டு சார். புஷியானந்த் கிண்டியில் நிற்கிறாரா சார்? இல்லை, கிண்டியில் கிண்டியில் டி நகரில் நிற்கிறாரா சார்? அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அங்கே துணை முதல்வர் ஆகிறார் பாண்டிச்சேரியில். அது ஒரு பேச்சு நடந்துக்கிட்டு இருக்குது. என்ஆர் காங்கிரஸ் விஜய் கூட்டணி. அதில் வந்து துணை முதல்வர் வந்து இவர் யார்? புஷி. அந்த ஆசையில் தான் இருக்காப்புல. இப்போ அங்கே தான் போயிருக்காப்புலன்னு நினைக்கிறேன். இங்கே கிண்டியில் வந்து என்ன ஒன்றுமே பண்ண முடியும் சார். சென்னையில் தான் சார் புஷியானதுக்கு செல்வாக்கு அதிகம். அப்படியா? இதை நிற்கிட்டு பார்க்கலாம். ஓகே, விஜய் நின்னாலே 50,000 ஓட்டு கூட விடுயாது. நீங்கள் விஜயானந்துக்கு செல்வாக்கு அதிகம்ன்றீங்க. கட்சி தொண்டர்கள் மட்டியில் தெரியும் அப்படின்றனால சொல்லியிருப்பாங்க. எல்லோரும் ரெண்டாவது இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான். எல்லாம் நெருங்கி வந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்துச்சு. இன்னும் ஒரு மாதம் அதோட பேக்கப் பண்ணிட்டு போகிறேன். மே 4ஆம் தேதி 5ஆம் தேதி நம்ம 4ஆம் தேதி நைட்டே பேக்கப் பண்ணிடுவேன். ஓகே சார், கடைசியாக ஜனநாயகன் படம் வந்து சென்சார் போர்டு கிட்ட இருந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிருக்கு. இந்த படம் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ஏதோ போஸ்டரை பார்த்துருக்காரு. ரத்தத்தை நக்கிற மாதிரி, கோடாலியை விஜய் நக்கிற மாதிரி. இதை பார்த்தோன்னே தூக்கி போடுன்றான். என்ன அவ்வளோ காட்டு முன்னாடி தரமாக கொடூரமாக படம் எடுத்து வச்சுருக்கான். என்னத்தையா நக்கிறான்? ஜாமான்னு கேட்டுக்காரு. ஜாமுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கத்தி? இல்லை, இது ஒருத்தர் வெட்டி அந்த ரத்தத்தை நக்கிறான். அவனை தூக்கி போடியாமல் அந்த படம் தூக்கி விட்டு ஓடுங்க அப்படின்னு. வராது படம். தேர்தலுக்கு முன்னாடி படம் வரது எப்படி வரும்? நம்ம சொல்லுங்கள், தீபாவளிக்கு முன்னாடி வேணால் வருமே தவிர தேர்தலுக்கு முன்னாடி வராது. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார்.